ஐயா வைகுண்டருக்கு பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பேர் என்ன? ஆமா, ஐயா சொல்லக்கூடாது, தலைவரை சொல்லக்கூடாது, இங்க இருக்க பக்தர்கள் சொல்லுங்க. ஆனால் பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பெயர் பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியல, ஃபாதருக்கு தெரியுது. முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள் அந்த பேரை அவங்க வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? யாராவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அம்மாங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, 18 சமூகங்கள் பட்டியலிடப்பட்டு அதில் நாடார்கள் உண்டு, ஈழவர்கள் உண்டு, முக்குவர்கள் உண்டு, பரதவர்கள் உண்டு, சாம்பவர்கள் உண்டு, பறையர்கள் உண்டு, புலையர்கள் உண்டு. இப்படி 18 சமூகங்கள் வெறும் தொட்டால் தீட்டு அல்ல, கண்டால் தீட்டு, நெருங்காமை, தொடாமை, அணுகினால் தீட்டு, கண்டா காணாமை, கண்டால் தீட்டு என்று இருந்த ஒரு காலகட்டத்தில், நான் சொல்வது தவறு என்றால் என்னை பிழை திருத்திக் கொள்ள வேண்டும். தொட்டால் தீட்டு என்பது வட தமிழகம் அல்லது ஏனைய தமிழகம். கண்டாலே தீட்டு, அணுகி வந்தாலே தீட்டு என்று 18 சமூகங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த 18 சமூகங்களும் சில பெயர்கள், அவங்கள் விரும்பிய பெயர்களை எல்லாம் வைக்க முடியாது. தமிழில் அவர்கள் விரும்பிய பெயரை வைக்க முடியாது. முடிசூடும் பெருமாள் என்கின்ற பெயரெல்லாம் வேறு அவர்கள் சொல்லுகிற சாதிகளுக்கு மட்டும்தான். ஏனைய சாதிகள் அப்ப எவ்வளவு கொடுமை! இது ஒரு சிறிய உதாரணம். அதே போல சாப்பிட போகிறேன் என்று சொல்லக்கூடாது, அது உயர் ஜாதியினர் மட்டும்தான் சொல்ல வேண்டும். நான் கிராமங்கள்ல, நான் சிறுவனாக இருந்த போது வெள்ளம் குடிச்சிட்டு வரேன்மா, மத்தியான நேரமா இருக்கும், ஆனா சாப்பிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது என்பது சமூக சட்டம். தலைப்பாகை வைக்கக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது என்பது பொது மேடைகளில் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். எனவே நான் அதை சொல்லவில்லை, பல மேடைகளில் பேசப்பட்டு விட்ட விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நுண்ணியமாக நானும் ஒரு உண்மையிலே சமூகவியல் ஒரு ஆய்வு செய்தேன். என்னன்னா, ஏன் ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்னால் எங்கள் குமரி மாவட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அழகான தமிழ் பெயர்கள் பல இருந்தும், ஏன் குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு அருகில் இருந்த விளவங்கோடு, கல்குளம் தாலுகாக்களின் பகுதியில் இந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னா முண்டன், குட்டன், கருப்பன், அதாவது அந்த பேரை நீங்கள் ஒரு மேடையில் ஒரு மதிப்போடு சொல்லவே முடியாது என்கின்ற பேர் ஏன் இப்படி அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை அறிவில்லாத சமூகமாக இருந்ததா என்றால், இப்படிப்பட்ட பெயர் சூடுகின்ற பொழுதே அருவருப்பான பெயர்களை ஒரு சமூகத்தின் மீது திணிக்கின்ற அளவுக்கு வன்மம் கொண்ட ஒரு சாதிய சனாதன ஒரு சமூக சூழலில் தான் ஐயா வைகுண்டர் கலகக் குரலாக எழுகிறார். அவர் இந்திய சமூகத்தினுடைய மாபெரும் கலகக் குரல்.